குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் உங்கள் மேக்ஸ் சார் பேசுகிறேன். இப்போ என்னென்னா நம்ம 6.14 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் கிளாஸில். இன்றைக்கி வந்து 6.15, 16, 17 இந்த 3 சம் இருக்குது எக்ஸாம்பிளில். அதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6.15 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் 6.15 வந்து ஷோ தட் 6.15 ஷோ தட் 1 + tan square a 1 + tan square a divided by 1 + cot square a equal to 1 - tan a divided by 1 - cot a whole square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 + tan square a divided by 1 + cot square a equal to 1 - tan a divided by 1 - cot a whole square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க 1 + tan square a அதை தான் இங்கே எழுதியிருப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 + tan square a divided by 1 + cot square a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1 + tan square a அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள் 1 + இந்த cot square a நம்ம வந்து அந்த இதில் பார்த்துருப்போம்னா நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ரிலேஷனில் பார்த்துருப்போம். வெறும் cot a-னா 1/tan a அப்படின்னு எழுதலாம். வெறும் நம்ம வந்து இப்போ cot a அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/tan a அப்படின்னு எழுதலாம். cot a-னா 1/tan a அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் இங்கே வந்து இப்போ cot square a அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன எழுதிக்கலாம் 1/tan square a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எழுதுறதுக்கப்புறம் இப்போ கவனிங்க மீண்டும் இந்த 1 + tan square a அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் இங்கே டினாமினேட்டில் tan square இருக்குது இங்கே இல்லை. இப்போ அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ 1ஐயும் tan square a மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு tan square a ப்ளஸ் இந்த 1 divided by tan square a. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவனிங்க நம்ம எழுதுறது பிற்பாடு இப்போ பாருங்கள் 1 + tan square a மேலே இருக்குது கீழே இருக்கா. அப்போ 1 + tan square a 1 + tan square a கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன இருக்கும் 1 மேலே கேன்சல் ஆகிட்டா என்ன இருக்கும் 1 இருக்கும் 1/tan square a அப்படின்னு இருக்கும். 1/tan square a அப்படின்னு இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம 1 இதை மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு அந்த 1/tan square a மல்டிப்ளை ரெசிப்ரோக்கலாக மாறிடும். tan square a divided by 1 அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும் நமக்கு 1 × tan square a-னாலும் tan square a தான் 1ஆல் டிவைட் பண்ணி tan square a தான் வரும். அதனால தான் நமக்கு வந்து tan square a அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் வந்து LHSோட வேல்யூ. LHSோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை லெஃப்ட் சைடு வந்து சிம்பிளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கவனிங்க ஃபஸ்ட்டு 1 + tan square a divided by 1 + cot square a-ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இந்த 1 + tan square a அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது 1 + இந்த cot square a எப்படி எழுதியிருக்கோம் 1/tan square a-ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மேலே இருக்க 1 + tan square a அப்படியே தான் எழுதியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிரும் tan square a + 1 divided by tan square a. அதுக்கப்புறம் இப்போ காமிச்சோம்ல இந்த 1 + tan square a 1 + tan square a கேன்சல் ஆயிரும். அப்போ 1/1/tan square a-ன்னு வரும். இப்போ 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப tan square a by 1 அப்படின்னு வந்துடும். அப்போ tan square a அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் சைடோட வேல்யூ. அடுத்தது ரைட் சைடுக்கு வருவோம். ரைட் சைடில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1 - tan a divided by 1 - cot a whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இந்த 1 - tan a அப்படியே எழுதிட்டோம். அடுத்தது 1 - இந்த cot a அப்படின்னு இருக்கிறது வந்து எப்படி எழுதிக்கலாம் 1/tan a எழுதிக்கலாம். இப்போ மீண்டும் இந்த 1 - tan a அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதை இப்போ எழுதின பிற்பாடு இப்போ என்னென்னா நமக்கு வந்து இப்போ இங்கே 1 கீழே எதுவுமே இல்லை டினாமினேட்டில். அப்போ என்ன பண்ணிக்கிறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ tan a × 1னா என்ன வந்துடும் tan a - 1 divided by tan a whole square அப்படின்னு வந்துடும். இப்போ கவனிங்க இப்போ tan a - 1 whole square அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு வந்து இப்போ 1 - tan a அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த tan a - 1 அப்படின்னு இருக்கா இங்கே. அப்போ கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா மேலே 1 - tan a இருக்குது கீழே tan a - 1 இருக்குது. அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா இப்போ tan a இப்போ என்னென்னா நமக்கு வந்து tan a - 1 இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா -1 - tan a அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? அதாவது பார்த்தீங்கன்னா
ஏன்னா இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இன்ட்டு ஒன்றுனா மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் tan a. இப்போ tan a மைனஸ் ஒன்று எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஒன் மைனஸ் tan a அப்படின்னு எழுதிக்கலாம். அதுதான் இப்போ அப்படி எழுதலாம். இப்போ இந்த tan a மைனஸ் ஒன்று வந்து எப்படி எழுதிக்கலாம்? இந்த tan a மைனஸ் ஒன்றுங்கிறது வந்து மைனஸ் ஆஃப் tan a மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? இப்போ ஒன் மைனஸ் tan aன்னு இருக்குது மேலே, கீழே பார்த்தீங்கன்னா மைனஸை வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும்? 1 மைனஸ் tan a டிவைடட் பை tan a இப்படி இருக்குது. இப்போ இப்படி இருந்தால் நம்ம 1 மைனஸ் tan a 1 மைனஸ் tan a என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? மீதி என்ன இருக்கும் கேன்சல் பண்ணுறது மாதிரி? 1 பை மைனஸ் 1 பை tan a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதை மீண்டும் எப்படி எழுதலாம்? இப்போ இதை மீண்டும் எப்படி எழுதலாம்? 1 இன்ட்டு tan a ரெசிப்ரோக்கலாக மாறிடுமா? மல்டிப்ளைக்கு வந்தால் tan a டிவைட் பை மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். அப்போ 1 இன்ட்டு tan a tan a தான். அதை மைனஸ் ஒன்றால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? மைனஸ் tan a அப்படின்னு வந்துடும். மேலே ஸ்கொயருங்கனால மைனஸ் tan a ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே போட்டு காமிச்சிருவாங்க. இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணால் இப்படி அந்த ஒரு ஸ்டெப்பு வந்து போடல. இப்போ நமக்கு வந்து என்னென்னா மைனஸ் tan a ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ மைனஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸ் தான் வந்துடும். அப்போ மைனஸ் tan a ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? ப்ளஸ் tan ஸ்கொயர் a ப்ளஸ் tan ஸ்கொயர் a அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு லெஃப்ட் சைடோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? tan ஸ்கொயர் ஏன்னு கிடச்சிருக்கு. ரைட் சைடோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? tan ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே எழுதியிருப்பாங்க LHS ஈக்குவல் டு RHS. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா நமக்கு ரைட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் tan a டிவைட் பை 1 மைனஸ் cot a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 மைனஸ் tan a அப்படி எழுதிக்கிட்டோம். 1 மைனஸ் இந்த cot a 1 பை tan aன்னு மாற்றிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் tan a டிவைட் பை tan a மைனஸ் 1 டிவைட் பை ஏன்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா 1 மைனஸ் tan a டிவைட் பை இந்த tan a மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருப்போம்? மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் tan aன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 மைனஸ் tan a 1 மைனஸ் tan a கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன தான் இருக்கும்? மீதி என்ன இருக்கும்? 1 பை மைனஸ் 1 பை tan a அப்படின்னு இருக்கும். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 இன்ட்டு tan a மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போ அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? மைனஸ் tan a அப்படின்னு வருது. இப்போ மைனஸ் tan a ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? ப்ளஸ் tan ஸ்கொயர் a அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து ஆன்சர். இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்குனால ரெண்டுமே வந்து என்னென்னு சொல்லிடலாம்? ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6.16. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து 6.16. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அதாவது 1 ப்ளஸ், அதாவது என்னென்னா நமக்கு வந்து 1 ப்ளஸ் cot a tan a இன்ட்டு sin a மைனஸ் cos a டிவைட் பை secant cube a மைனஸ் cosecant cube a ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து நமக்கு வந்து கொஷின். sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த கொஷின். அதாவது நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது 1 ப்ளஸ் cot a tan a இன்ட்டு sin a மைனஸ் cos a டிவைட் பை secant cube a cosecant cube a அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் வந்து நமக்கு வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து இப்போ கவனிங்க, லெஃப்ட் சைடு எடுத்துவோம். லெஃப்ட் சைடில் இப்போ இது தான் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இங்கே எழுதி காமிச்சிருப்பாங்க. என்ன எழுதியிருக்காங்க? 1 ப்ளஸ் cot a tan a இன்ட்டு sin a மைனஸ் cos a டிவைட் பை secant cube a மைனஸ் cosecant cube a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவனிங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து இப்போ 1 இந்த 1 அப்படியே எழுதிட்டோம்.
அடுத்தது tan a அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த tan a-வை எப்படி எழுதிக்கலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், tan தீட்டானா cos தீட்டா டிவைட் பை sin தீட்டா இல்லை. அதே மாதிரி தான் cot தீட்டாவை வந்து எப்படி எழுதிக்கலாம்? cos தீட்டா டிவைட் பை sin தீட்டானா இங்கே cot ஏன்னு கொடுத்தனால என்னென்ன எழுதிக்கலாம்? cos a பை sin a. அதே மாதிரி tan a-வை எப்படி எழுதிக்கலாம்? sin a பை cos a. அப்புறம் இன்ட்டு sin a மைனஸ் cos a அது எழுதியாச்சு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா secant cube a அப்படின்னு இருக்கும். இப்போ secant தீட்டா அப்படின்னா 1 cos தீட்டான்னு எழுதலாம். இப்போ secant cube a அப்படின்னு கொடுத்தனால இதை எப்படி எழுதலாம்? 1 cube வந்தனால இங்கேயும் cube போட்டுக்கணும். cos cube a மைனஸ் அதே மாதிரி cosecant cube a-வை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1 sin cube a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே sin a இருக்குது, இங்கே cos a இருக்குது, இங்கே ஒன்று கீழே எதுவுமே இல்லை. புரியுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலான்னா நம்ம இப்போ இந்த sin a இருக்குது, இங்கே cos a இருக்குது. அதனால் வந்து இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து என்ன எடுத்துக்கலாம்? sin a cos aன்னு எடுத்துக்கலாம். அப்போ sin a cos aன்னு எடுத்தோம்னா அப்போ இந்த ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? sin a cos a அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன இல்லை? காசு இல்லை. அப்போ இதை cos a-வால் மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயர் a அப்படின்னு வந்துடும். இங்கே sin a cos a வரும்னா sin a இல்லை, சைனால் மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் a அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை sin a cos a, இந்த sin a மைனஸ் cos a-வை எழுதிடும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே cos cube a-ன்னு இருக்குது, இங்கே sin cube a இருக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு sin cube a-னா sin cube a, 1 இன்ட்டு cos cube a-னா cos cube a அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எழுதிட்டோம்னா நம்ம எழுதும்படி மீண்டும் கீழே என்ன வந்துடும்? cos cube a sin cube a அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவனிங்க, இப்போ இந்த sin a cos a-வை அப்படியே எழுதிட்டோம். அடுத்து cos ஸ்கொயர் a அப்படியே இருக்குது, sin ஸ்கொயர் a அப்படியே இருக்குது, sin a மைனஸ் cos a அப்படியே இருக்குது, டிவைடட் பை sin a cos a இன்ட்டு இது இப்போ டிவைடில் இருக்குது இந்த டேம். இதை மல்டிப்ளை கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ ரெசிப்ரோக்கலாக மாறினா என்ன ஆயிரும்? cos cube a sin cube a டிவைடட் பை sin cube a மைனஸ் cos cube a அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்? நமக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு வந்து அதாவது நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? அதாவது a cube மைனஸ் b cube. a cube மைனஸ் b cubeனா என்ன ஃபார்முலா? நமக்கு a cube மைனஸ் b cubeனா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அப்போ அதை தான் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கவனிங்க, இதுதான் முக்கியம். இப்போ sin a மைனஸ் cos a, இப்போ a மைனஸ் b-ஆ, அடுத்தது a ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் a, b ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் a, abனா sin a cos a அப்படி இருக்கா? அப்போ மேலே எப்படி இருக்குது? a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab அப்படின்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? a க்யூப் மைனஸ் b க்யூப். அதை தான் இங்கே எழுதியிருப்போம். sin க்யூப் a மைனஸ் cos க்யூப் a டிவைடட் பை sin a cos a இன்ட்டு cos cube a sin cube a divided by sin cube a cos cube a. இப்போ sin cube a cos cube a என்ன நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா இப்போ இந்த sin cube a மைனஸ் cos cube a-வும் sin cube a மைனஸ் cos cube a-வும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஒரு cos a கேன்சல் ஆயிரும், ஒரு sin a கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குது? sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வந்து அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் வந்து 1 ப்ளஸ் cot a ப்ளஸ் tan a இன்ட்டு sin a மைனஸ் cos a டிவைடட் பை secant cube a மைனஸ் cosecant cube a அப்படி அந்த வேல்யூ வந்து sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் a அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே அதை தான் மாற்றிப்போம். 1 அப்படியே போட்டாச்சு. இந்த cot a க்கு பதிலாக cos a பை sin a, இந்த tan-க்கு பதிலாக sin a பை cos a இன்ட்டு sin a மைனஸ் cos a-வை அப்படி எழுதிட்டோம். அதேமாதிரி கீழே வந்து secant cube a இருக்கும், அது 1 cos cube a, cosecant cube a-வை வந்து 1 sin cube a அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இங்கே டினாமினேட்டில் sin a cos a வேறு டைம் இருக்குனால இதுக்கு எல்சிஎம் வந்து sin a cos a எடுத்துக்கலாம். அப்போ sin a cos a எடுத்தால் ஒன்று கீழே எதுவுமே இல்லைன்னா இப்போ இந்த sin a cos a-வில் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அதான் sin a cos a வந்துடும். இங்கே sin a மட்டும் இருக்குது. அப்போ cos a இல்லை, மேலேங்களையும் ஒரு cos a-வில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? cos ஸ்கொயர் a, கீழே sin a cos a வந்துடும். அதேமாதிரி இங்கே sin a இல்லை, இப்போ மேலேங்களையும் sin a-வில் மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் a டிவைட் பை sin a cos a வந்துடும். அப்போ எல்லாத்துலேயுமே டினாமினேட்டில் sin a cos a இருக்குன்னா நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? sin a cos a cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் a அப்படின்னு வந்துடும். டிவைட் பை sin a cos a இன்ட்டு sin a மைனஸ் cos a டிவைட் பை அதேமாதிரி இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால அப்போ என்ன வந்துடும்? sin cube a மைனஸ் cos cube a டிவைட் பை cos cube a sin cube a. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். sin a cos a ப்ளஸ் cos ஸ்கொயர் a
sin a cos square a sin square a into sin a minus cos a divided by sin a cos a எழுதிட்டு இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ காஸ் கியூப் ஏ சைன் கியூப் ஏ மேலே வந்துடும், சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ கீழே வந்துடும். இப்போ இந்த மேலே இருக்கிற டைம் மட்டும் பாருங்க, இந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இதை சைன் ஏவை ஏன்னு எடுத்துட்டா காஸ் ஏவை பின்னு எடுத்துட்டா அப்போ எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு. அப்போ ஏ கியூப்னா ஏக்கு பதிலாக சைன் ஏ இருக்குனால எப்படி எழுதிக்கலாம்? சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ டிவைட் பை சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு காஸ் கியூப் ஏ சைன் கியூப் ஏ டிவைட் பை சைன் கியூப் ஏ காஸ் கியூப் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ கேன்சல் ஆயிரும். மீண்டும் ஒரு சைனும் கேன்சல் ஆயிரும், ஒரு காசும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. இதை தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் இந்த எக்ஸசைஸில் இந்த எக்ஸாம்பிளில் வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் 6.17 இதான் வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சாப்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நமக்கு 6.17 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு. அதாவது லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாம்பிள் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி, sin square theta divided by cos theta equal to q, then prove that p square q square into p square plus q square plus 3 equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை தான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, இதை எடுத்துக்கிறோம். அதாவது p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் பியோட வேல்யூ தான் நம்ம கொடுத்துருவோம் கொஸ்டினில் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு. இப்போ p ஸ்கொயர் அப்படின்னு சொன்னதுனால என்னென்னு எழுதிக்கலாம்? அப்போ பி ஸ்கொயர்னால் அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு? பி ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் நமக்கு? அதாவது இங்கே கொஷினில் பார்த்துக்கோங்க, இங்கேயும் வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா அப்படின்னு இருக்கும். இங்கே ஸ்கொயர் தெரில கொஷினில், நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா தான் பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டான்னு தெரியும். இப்போ நமக்கு பி ஸ்கொயர் அப்படின்னா அந்த பியோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர், அதான் பியோட வேல்யூவை ஸ்கொயர் போட்டோம். அதேமாதிரி கியூவோட வேல்யூனா சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்து பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர். அடுத்து கியூ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிடும் நமக்கு? இப்போ மல்டிப்ளை ஸ்கொயர் பண்ணணும்னா காஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4 டீட்டா, சைன் டீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா. அதேமாரி சைன் ஸ்கொயர் டீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் பவர் 4 டீட்டா, காஸ் டீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதுமாரி இதையும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4 டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. இதையும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு சைன் பவர் என்ன வந்துடும்? 4 டீட்டா. இதையும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? நமக்கு சைன் பவர் இங்கே 4 வரும், ஸ்கொயர் கிடையாது 4, சைன் பவர் 4 டீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 3. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்ன நமக்கு இப்போ கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு இங்கே கவனிங்க இங்கே என்னென்னா இப்போ வந்து அதாவது ஒரு சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். மீது என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்கும். அதேமாதிரி காஸ் ஸ்கொயரையும் காஸ் பவருங்க காஸ் ஸ்கொயர் வந்துடும். அதை தான் எழுதியிருப்பாங்க காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா. அதேமாதிரி இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போ இங்கே டினாமேட்டர் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சேம் ஆகணும்னா அதுக்கு எல்சிஎம் என்ன? சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும்தான் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா இப்போ மேலே இங்கேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட மல்டிப்ளை பண்ணால் காஸ் பவர் 4 டீட்டாங்கிறது என்னவோ மாறிடும்? காஸ் பவர் 6 டீட்டா. அதேமாரி இங்கே கீழே சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா வரணும்னா இங்கே காஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது செகண்ட் டைமில், சைன் ஸ்கொயர் இல்லை. மேலே இங்கேயும் சைன் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் அப்போ என்ன வந்துடும்? இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. அப்போ என்ன நமக்கு சைன் பவர் 6 டீட்டா அப்படின்னு வந்துடும். அதேமாரி இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட மல்டிப்ளை பண்ணால் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்துடும் டிவைட் பை சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன், அதுவும் என்ன நமக்கு கேன்சல் ஆகிடும். அதை தான் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்குது? காஸ் பவர் 6 டீட்டா
சைன் பவர் 6 தீட்டா 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்குது. இப்போ கவனிங்க, இப்போ இந்த காஸ் பவர் 6 தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு எழுதி, ஏன்னா வந்து இது அதாவது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஸ்கொயரை 3 டைம் எக்ஸ் ஸ்கொயரை 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்து நமக்கு, அப்போ இப்படி இருந்தால் பவரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதாவது நமக்கு சின்ன கிளாஸ்லேயே 8லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது ஏ பவர் எம் பவர் என் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ பவர் எம்என் அப்படின்னு அர்த்தம். அதை தான் வந்து அந்த மெத்தட் தான் இங்கேயும். அப்போ இங்கே காஸ் பவர் 6 தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். அதே மாதிரி சைன் பவர் 6 தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். இப்போ 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ கவனிங்க, இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதாவது ஃபார்முலா என்ன இருக்குன்னா நமக்கு வந்து, அதாவது ஃபார்முலா என்னென்னா, இப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு டேமுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு டேமுக்கு மட்டும், அதாவது எந்த டேமுக்கு, ரெண்டு டேமுக்கு மட்டும் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேமுக்கும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னா இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப். அப்போ ஏங்கிறது என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3ab. ஏங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா ஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை அப்படியே எழுதிக்கிறோம் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதனோட வேல்யூ வந்து என்ன, 1. அதனால் 1 கியூப் மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பதிலாக என்ன போட்டுக்கலாம், 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன்றால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன வந்துடும், 1 அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு 1 அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க, 1 அப்படின்னு மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சிம்பிளி பண்ணி நமக்கு வந்து இப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ பி ஸ்கொயர் அப்படின்னா பியோட வேல்யூ எழுதிக்கிறோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். கியூ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் அதே தான், பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப காஸ் பவர் 4 பை சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே சைன் பவர் 4 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுவும் அதே தான், காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் பவர் 4 தீட்டா, இது 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் ஒரு 2 சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், மீதி காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அதேமாதிரி இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு எல்சிஎம் எடுத்தால் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, காஸ் ஸ்கொயரில் மேலே காஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் காஸ் பவர் 6 ஆயிரும். இங்கேயும் வந்து எல்சிஎம் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டானால காஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, சைன் ஸ்கொயர் இல்லை. மேலே சைன் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் 6 தீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 6 தீட்டா காஸ் பவர் 6 தீட்டா சைன் பவர் 6 தீட்டா 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர். இப்போ இந்த காஸ் பவர் 6 தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப், சைன் பவர் 6 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு தெரியும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஏ கியூப் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்னா அப்போ ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா போடுறோம், அதுதான் எழுதியிருப்போம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3ab 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போடும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா அதனோட வேல்யூ வந்து 1, அதனால் 1 கியூப் மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதுக்கும் 1ன்னு போட்டுரும், ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவோட 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரெண்டுமே நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ்னால கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவும் ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும், மீதி 1 அப்படின்னு வந்துடும். 1 அப்படின்னு தான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
அதனால் 1 ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். நாளைக்கு என்ன ஹோம் ஒர்க்குன்னா இந்த 3 சம்மையும் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிவிட்டு பார்த்துட்டு பார்க்காம போட்டு காட்டணும். ஹோம் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ.